விஜய், கங்க்ராச்சுலேஷன். எதுக்கு? இவ்வளவு சீக்கிரம் அவர் ஒரு முடிவு எடுக்க வச்சதுக்கு என்னோட பரிசு. ரோசி, இந்த பரிசு ஒரு ஆத்ம துரோகம் இல்ல? எனக்கு தப்புன்னு தோணுது. இதுக்காக நீங்க என்னோட பெட்ரூம்க்கு தேடி வந்தாதான் நீங்க செஞ்சது தப்புன்னு சொல்ல முடியும். ஆனா நான் தானே இங்க வரேன். இருந்தாலும் டோன்ட் வரி, இன்னைக்கு உங்களை மங்களாவுக்கு டின்னர் கூப்பிடுறதுக்கு அவரே இங்க வர போறாரு. ரோசி, இந்த விஷயத்துல நான் நன்றி சொல்ல வேண்டியது ஜேம்ஸுக்கு தான். விஜய், உங்களுக்கு ஜேம்ஸ பத்தி சரியா தெரியல. என் புருஷனோட சொத்துக்களை இன்சூர் செய்யறதுக்கும் என்ன அவரோட வாரிசா ஆக்குறதுக்கும் அந்த ஜேம்ஸ் உங்ககிட்ட சொன்னது நட்புக்காக இல்ல. என்ன? அதுக்கு பின்னால நான் பயந்து நடுங்கிற பல ரகசியங்கள் இருக்கு. அப்படியா? சொல்ல வேண்டிய நேரத்துல நான் அதை சொல்றேன். ஜேம்ஸ் உங்களுக்கு எவ்வளவு கமிஷன் தரத சொல்லிருக்காரு? எவ்வளவு பணம் சொல்லல. எங்க அம்மாவோட ட்ரீட்மெண்ட்டுக்கு தேவையான எல்லா உதவி செய்யறதா சொல்லிருக்காரு. அந்த ஆளோட கையில இருந்து ஒரு பைசா கூட நீங்க வாங்க கூடாது. உங்களுக்கு எவ்வளவு தேவையோ எழுதிக்கங்க ப்ளீஸ். நான் இங்க வாழ்ந்துட்டு இருக்கிறதே உங்களுக்காக தான். இந்தாங்க. எஸ், ரிஜிஸ்டர் தபால் சார். 28ல. अच्छा, வரேன் சார். थैंक यू. ரோசி, ரோசி, என்ன கூப்பிட்டீங்களா? ரோசி, ये குட் நியூஸ். என்ன? நம்ம அப்ளிகேஷனை கம்பெனி ஏத்துக்குச்சு. நானும் விஜயும் கல்கத்தாவுக்கு போகணும். என்னைக்கு போறீங்க? வர்ற 10ஆம் தேதிக்குள்ள ரெக்கார்ட் ஆஜர் பண்ண சொல்லி எழுதியிருக்காங்க. விஜய் கிட்ட பேசிட்டு ஏற்பாடு பண்ணணும். அனுப்புறேன். விஜய் கிட்ட இருந்து போனோ லெட்டர் ஏதாவது வந்ததா? இல்ல சார். பெர்னாண்டஸும் விஜயும் கல்கட்டாவுக்கு போயிருக்காங்கன்னு நான் ஏர்போர்ட்டே தெரிஞ்சுக்கிட்டேன். சார், விஜயோட பெட்டி படுக்கையெல்லாம் இங்கதான் சார் இருக்கு. இருக்கட்டும். நான் சொல்லி அனுப்புற விஷயம் சக்சஸ் ஆச்சுன்னா விஜய் என்ன பார்க்க வருவான். இருந்தாலும் விஜய் எந்த நேரத்துல என்ன கூப்பிடுற சான்ஸ் இருக்கு, ஞாபகம் இருக்கட்டும். சரி சார். ஹலோ, என்ன? கல்கத்தாவில இருந்தா? சொல்லுங்க. எஸ், ரோசி தான் பேசுறேன். சாயங்காலம் பிளைட்ல வரீங்களா? சரி, நான் காரோட ஏர்போர்ட்டுக்கு வரேன். எஸ், ஓகே.